Good morning, my dear students. Today we are going to learn about 10th standard English supplementary, The Little Hero of Holland. So unit 6 ல இருக்கக்கூடிய supplementary தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். The Little Hero of Holland. So take your textbook, page number 183. So the Little Hero of Holland is written by Mary Mapes Dodge. So அவங்க தான் இந்த ஸ்டோரி எழுதுனாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த லெசனை நீங்கள் கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா மைண்டில் பதிவாயிரும். ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் அ லிட்டில் பாய் with a brave heart and passionate love for his village. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நடந்த ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஆக்சுவலாக ஹாலாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஸ்டோரி பீட்டர் அப்படிங்கிற ஒரு பாயை பற்றி தான் படிக்க போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக நடந்த ஒரு ஸ்டோரி. அதை தான் வந்து இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. So Holland is a country where much of land lies below sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. Even the little children know the dikes must be watched every moment, and that a hole no longer than your finger can be a very dangerous thing. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹாலாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து ஹாலாண்ட் இஸ் அ கண்ட்ரி வேர் மச் ஆஃப் லேண்ட் லைஸ் பிலோ த சீ லெவல் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் அவங்களது. அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு அந்த லெவலில் இருக்குது. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்திலே ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து இந்த கண்ட்ரிக்குள்ள இந்த மக்கள் வசிக்கிற இடத்துக்குள்ள அந்த சீ வாட்டர் உள்ள வராம தடுக்கிறதுக்கு தான் டைக்ஸ் அப்படின்னு ஒரு தடுப்பு சுவர். இப்போ நீங்க டேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தடுப்பு சுவர் இருக்கும். இப்போ நம்ம இப்போ மேட்டூர் டேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மேட்டூர் பார்க்குக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்தா தெரியும். ஸோ இந்த டேமோடைய பெரிய வால் இருக்கும். ஸோ அதான் வந்து தடுப்பு சுவர் அப்படின்வாங்க. ஸோ அதான் டைக்ஸ் அப்படின்னுவோம். அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 16 பிரிட்ஜ் 16 பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மேட்டூரில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமானதுக்கு அப்புறம் அந்த கேட்டை வந்து திறந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைக்ஸ் அப்படிங்கிறது ஒரு தடுப்பு சுவர். ஸோ ஒன்லி கிரேட் வால்ஸ் கால் டைக்ஸ் கீப் த நார்த் சீ ஃப்ரம் ரஷிங் இன் அண்ட் ஃப்ளட்டிங் த லேண்ட். ஸோ அந்த சுவர் தான் வந்து அந்த நாட்டுக்குள்ள கடல் தண்ணி உள்ள போகாம, அதாவது வெள்ளை மாதிரி அடிச்சுட்டு போகாம தடுத்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே தெரியுமா, என்னன்னா ஈவன் லிட்டில் சில்ட்ரன் நோ, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும், சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. என்னன்னா அந்த டைக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த டைக்ஸ் சுவர் வந்து பாதுகாப்பாக இருந்தாதான் நம்ம எல்லாருமே உயிரோட இருக்க முடியும், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உயிரோட இருக்க முடியும். அது வந்து சின்னதா ஒரு விரிசல் விழுந்தா கூட அது ரொம்ப பெரிய டேஞ்சரான திங்கா முடிஞ்சிரும். ஸோ நம்ம லைஃபையே முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அதில் பார்த்து வளர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வால்ஸை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ many years ago there lived in Holland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices. He opened and closed the sluices so that ships would pass out of Holland's canals into the Great Sea. ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஹாலாண்டில் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் இருந்தான். ஸோ அந்த பீட்டர் அப்படிங்கிற பாய் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பா வந்து என்ன வேலை செய்கிறாரு, பீட்டர்ஸ் ஃபாதரோடைய ஒரு ஜாப் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த டைக்ஸ் அங்கே தான் அந்த தடுப்பு சுவர் இதில் தான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது
நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தடுப்பு சுவர் இருக்கும், அதே மாதிரி பாலம் இருக்கும். அந்த பாலத்தில் தடுப்பு அணை அந்த கேட் வச்சிருப்பாங்க, தேவைப்படும் போது மட்டும் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ இவர் அந்த அந்த ஸ்லூயிஸ் அப்படிங்கிறத அந்த கேட் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இவர் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. யார்? பீட்டருடைய ஃபாதர். ஸோ அவருடைய ஒர்க் என்னன்னா, ஹி ஓப்பன்ட் அண்ட் க்ளோஸ்டு த ஸ்லூயிஸ் ஸோ தட் ஷிப்ஸ் வுட் பாஸ் அவுட் ஆஃப் ஹாலண்ட்ஸ் கேனல். ஸோ இவர் வந்து அந்த அந்த கேட்டை வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாருன்னா, ஷிப்ஸ் வந்து வர இருக்கிறதுக்காக அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த வழியே ஷிப்ஸ் போனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவார். ஸோ அதை வந்து இவர் பத்திரமா இருந்து அவர் பொறுப்பாக அந்த ஒர்க் ஜாபை பார்த்துக்கிறாரு. One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him for his play. "Come, Peter," she said. "I want you to go across the dike and take this cake to your friend, the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark." ஸோ அவங்க ஒரு நாள் வந்து மத்தியான டைமில் பீட்டர் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனுடைய மதர் வந்து அவனை கூப்பிட்றாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வா, டைக்ஸை தாண்டி போய் அந்த டைக்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு அங்கே ஒரு பிளைண்ட் மேன் இருப்பார். அவர் வந்து இவனுடைய ஃப்ரெண்டு. யார்? பீட்டருடைய ஃப்ரெண்டு. ஸோ ஒரு பிளைண்ட் மேன். அவருக்கு அந்த கேக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வா. சரி, இப்போ மத்தியானம் டைம் ஆயிடுச்சு, நீ எங்கேயும் நடுவில் போகும்போது விளையாண்டுட்டு நிற்காம நேராக நான் அங்கே போய் அவரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் நீ இங்கே வந்தீங்கன்னா இருட்டுறதுக்குள்ள, அதாவது ஈவினிங் டைம் டார்க்னஸ் வர்றதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடலாம். நடுவில் எங்கேயும் போயிட்டு சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருக்காத, போனோமா அவரை பார்த்தோமா கொடுத்தோமா சீக்கிரம் வந்தோமான்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு பீட்டருங்கிறோம், அவனோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கேக்ஸ் இதெல்லாம் எடுத்து போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு பிளைண்ட் மேன் அவருக்கு கொடுக்கறது வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கு. இப்போ யாருமா நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது எதுக்கு என்னை கூப்பிட்ற, டிஸ்டர்ப் பண்ணுற, நான் எதுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போய் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம சண்டை போடுவோம், கோச்சிக்குவோம். ஆனால் இவனுக்கு இந்த பாய்க்கு வந்து அவருக்கு போய் அவனுடைய ஃப்ரெண்ட் அந்த பிளைண்ட் மேனுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் கொடுக்குறதோ ஸ்நாக்ஸ் கொடுக்குறதோ இந்த மாதிரி அவரை போய் பார்த்துட்டு வரதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கிளாடாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த போயிட்டு அதெல்லாம் அவர்கிட்ட உட்காந்து சில விஷயங்கள்லாம் பேசுவான். என்ன மாதிரி விஷயங்கள் பேசுகிறான்னா, அவன் அந்த டைக்ஸை கடந்து வரும்போது என்னென்னலாம் பார்க்குறான், அந்த தடுப்பு சுவரை கடந்து வரும்போது என்னென்ன பார்த்தான், சன் எப்படி இருந்தது, ஃப்ளார்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, இப்படிலாம் பூக்கள் இருக்குது, இந்த மாதிரி பூக்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லுவானா. அதே மாதிரி தூரத்தில் வரக்கூடிய கப்பல் ஷிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடலில் தூரமாக தெரிஞ்ச ஷிப்ஸ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு நான் இத்தனை ஷிப்ஸ் பார்த்தேன், இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவன் விஷயங்கள்லாம் சொல்கிறான். தென் he remembered his mother's wish that he should return before dark and bidding his friend goodbye, he set out for home. அப்புறம் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அடடா அம்மா வந்து சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வர சொன்னாங்களே, ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வர சொன்னாங்களே, சரி ஓகே ஃப்ரெண்ட் நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது, அம்மா என்னை வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குட் பை சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கேக்லாம் கொடுத்துட்டு கிளம்புறான். அங்கிருந்து கிளம்புறான். As he walked beside the canal, he noticed how the rains had swallowed the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. ஸோ இவன் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ பார்க்குறான், இப்போ மழை காலத்தில் இது வந்து ரெய்னி சீசன் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து இந்த மழை பெஞ்சதுனால தண்ணி வந்து இப்போ மழை பெஞ்சதுன்னா டேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோட இதை தடுத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதோடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபியர் ஆகுது, ஐயோ இந்த மழை பெஞ்சா இவ்வளோ கனமழை பெஞ்சதுன்னா இவ்வளோ தண்ணி அதிகரிச்சிருது, இந்த டைக்ஸ் வந்து தடுத்துட்டு இருக்குது, இங்கே தான் நம்ம இந்த கேட்டில் தான் நம்ம அப்பாவும் ஒர்க் பண்ணுறாரு
அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. I am glad they are so strong, he said to himself. If they gave way, what would become of us? These pretty fields would be covered with water. Father always calls them the angry waters. I suppose thinks they are angry at him for keeping them out so long. ஸோ வந்து என்ன நினச்சேன், நல்ல வேலை இந்த தடுப்பு சுவர்லாம் வந்து இந்த டைக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்குது. இல்லைன்னா அந்த தண்ணி மட்டும் உள்ளே பூந்து வந்ததுன்னா நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகும், இந்த ஹாலண்ட் மக்களுடைய நிலைமை என்ன ஆகும், நம்ம வீடெல்லாம் என்ன ஆகும், எல்லா மக்களும் இறந்துருவாங்க. விவசாய நிலங்கள், பேடி பிரிட்டி ஃபீல்ட்ஸ், விவசாய நிலங்கள்லாம் வந்து தண்ணி வந்து சூழ்ந்துடும், எல்லாருமே இறந்துருவாங்க. இந்த வாட்டர் வந்து அந்த கடல் அலைகள் வந்து அந்த செவுத்தை தொடும் பார்த்தீங்களா, அந்த தடுப்பு சுவரை தொடுது இல்லைங்களா, அந்த வேவ்ஸ் வந்து தொடும் போது அவனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அந்த வாட்டர் வந்து கோவமா வந்து அந்த செவுத்தை அடிக்கிற மாதிரி இருக்கான். என்னை தடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவனே கற்பனை பண்ணிக்கிறான். ஸோ as he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road, or to listen to the rabbits' soft tread as they rustled through the grass. But after he smiled as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. அப்புறம் வீட்டுக்கு அவன் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்று அந்த ப்ளூ ஃப்ளார்ஸ்லாம் இருக்கான், ப்ளூ கலரில் பூக்கள் ஃப்ளார்ஸ் வந்து பூத்துருக்கு, அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறான். அப்புறம் அந்த ரோட் சைடில் வந்து அந்த ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் செடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ரேபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரேபிட்ஸ் வந்து துள்ளி குதித்து ஓடி அந்த செடிக்குள்ளே பூதும் போது ஒரு சாஃப்டான ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த கிராஸ் சவுண்ட் அதெல்லாம் அவன் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னு, அவனுடைய ஃப்ரெண்டு அந்த புவர் பிளைண்ட் மேனை நினைக்கிறான். இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது, நம்மளால என்ஜாய் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அவர் பாவம், அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருக்கு வந்து வாழ்க்கையில அதிகமான ப்ளஷர்ஸ், சந்தோஷங்களே அவருக்கு வந்து அதிகமாக கிடையாது. ஸோ அதனால நான் போய் அவர் அப்பப்போ பார்த்துட்டு இதை பற்றி இந்த மாதிரி நேச்சர் பியூட்டிஸை வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பீட்டர் வந்து அவனுக்குள்ளேயே அவன் திங்க் பண்ணிக்கிறான். Suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. Mother will be watching for me, he thought, and he began to run toward home. ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு, ஐயோ ஈவினிங் டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ நைட் டைம் ஸ்டார்ட் ஆக போது, இருட்டிட்டு இருக்கு, அம்மா வேற நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்காக பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான், ஓட ஆரம்பிக்கிறான். Just then he heard a noise. It was the sound of trickling water. He stopped and looked down. There was a small hole in the dike through which a tiny stream was flowing. Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி அவன் வீட்டுக்கு வேகமாக ஓடிட்டு இருக்கான், இருட்டாயிருச்சேன்னு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து தண்ணி எங்கிருந்தோ லீக் ஆகி போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, ட்ரிங்க்லிங் வாட்டர். ஸோ அந்த லீக்கேஜ் ஆகிற மாதிரி அவனுக்கு தண்ணி சவுண்டு கேட்குது, எங்கேயோ தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ சடனாக அவன் நின்று எங்கன்னு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா, there was a small hole in the dike. அந்த தடுப்பு சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல், ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அந்த ஓட்டை மூலியமா தண்ணி வெளியில வருது, லீக் ஆகுது. ஸோ ஹாலாண்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையை கேட்டாலுமே, எந்த ஒரு குழந்தையாகட்டும் ஒரு பெரியவங்களாகட்டும் இதை பார்த்தாவே பயந்துருவாங்க, ஐயோ லீக் ஆகுதா, அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, பீட்டர் மட்டும்தான் அங்கே இருக்கான். ஸோ பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். If the water ran through a little hole, it would soon make a larger one, and the whole country would be flooded. In a moment he saw what he must do. Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. So Peter வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிறான், அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர்.
ஐயோ இது மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம். ஏன்னா ஒரு சின்ன ஓட்டை தான் அப்படின்னு நினைச்சு நம்ம பார்த்தும் பார்க்காம நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஓட்டை வந்து, ஏன்னா தண்ணி வந்து ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சின்ன ஓட்டை என்ன ஆகுன்னா தண்ணி ஃபோர்ஸா போக போக அந்த வாட்டரோடைய ஃபோர்ஸ், அந்த அழுத்தத்தின் காரணமா அந்த ஹோல் வந்து பெருசா விரிசல் விட்டு அந்த சுவரே உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி சப்போஸ் அந்த டைக் உடஞ்சிருச்சு, சுவர் தடுப்பு சுவர் உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாமே இறந்து போயிடுவாங்க. ஃப்ளட் வெள்ளத்தால அடிச்சு இறந்து போயிடுவாங்க. ஸோ அவன் என்ன பண்றான், தன் கையில் அந்த ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ் பறிச்சு வச்சிருந்தான்ல, அந்த ஃப்ளார்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமா அங்க போய் டைக்ஸ்ல அவன் எதையுமே எதை பத்தியும் யோசிக்காம தன்னுடைய ஃபிங்கரை வந்து அந்த ஹோல்ல விட்டு அந்த ஹோலை அடைக்கிறான். The flowing of the water was stopped. Oh, he said to himself, the angry waters must stay back now. I can keep them back with my finger. Harlan shall not be drowned while I am here. This was all very well at first, but soon it grew dark and cold. The little fellow shouted and screamed. Come here, he called. But no one heard him. No one came to help him. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஓட்டையை வந்து விரலை விட்டு அடைச்ச உடனே, ஃபிங்கர் வச்சு அடைச்ச உடனே தண்ணி ஃப்ளோ ஆகிறது ஸ்டாப் ஆயிருச்சு. அவனுக்குள்ள ஒரு திருப்தி, அப்பாடா நான் வந்து நாட்டு மக்களை காப்பாத்திட்டேன், இனிமேல் தண்ணி லீக் ஆகாது, நான் இருக்கிறவர்களும் அந்த தண்ணியை வெளியில வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டு தைரியமா உக்காந்துட்டான். கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா இருட்டனோடனே நைட் டைம்ல குளிர்காலம் தானே, ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஃபுல்லாக டார்க் ஆயிருச்சு, இருட்டிருச்சு, ரொம்ப குளிருது. அவனே ஒரு 8 வயசு பையன், சின்ன பையன். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஷவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷவுட் பண்ணிட்டு ஸ்க்ரீம் பண்ணுறான், யாராவது இருக்கீங்களா, வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். யாராவது ஹெல்ப்புக்கு நம்ம சத்தத்தை கேட்டு வராங்களான்னு சத்தம் போட்டு கூப்பிடுறான். He grew still colder and his arm ached and began to grow stiff and numb. ஸோ அவனுடைய நேராக ரொம்ப குளிராகி அவனுடைய விரல்கள்லாம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா விரைச்சி போயிருச்சு. ஸோ விரல்கள்லாம் விரைச்சி போன மாதிரி ஆயிடுச்சு, உணர்ச்சியே இல்லை. அவனுடைய விரல் வந்து என்ன ஆயிடுச்சு தண்ணியில் வச்சு, நம்மளே கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தோம்னா நம்ம கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ரத்த ஓட்டம்லாம் இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அவனுக்கு குளிரில் ப்ளஸ் குளிராகவும் இருக்குது, தண்ணியும் ஜில்லுன்னு இருக்குது, வாட்டர்லேயே விரல் வச்சுட்டு இருக்க ஃபிங்கர் இருக்கிறனால அவனுடைய ஃபிங்கர் என்ன ஆகுது, அவனுடைய கையே ஒட்டுமொத்த கையே என்ன ஆகுது விரைச்சி போயிருச்சான். ஸோ ஹி ஷவுட்டட் அகைன், வில் நோ ஒன் கம், மதர் மதர். அவன் பயங்கரமா கத்துறான், யாராவது வாங்கலே அம்மா அம்மா அப்படின்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்றான் சின்ன பையன் பாவம். But his mother had looked anxiously along the dyke road many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend, and that she would scold him in the morning for staying away from home without permission. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஐயோ எப்போ வருவான், எங்கே அனுப்பிச்சி விட்டோம், இன்னும் இருட்டாயிருச்சு, நைட்டே ஆயிடுச்சு, ஈவினிங்குள்ளேயே வந்திருக்கணும், இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அந்த டைக் ரோட் அந்த ரோடு வழியாக தான் நான் வீட்டுக்கு வருவான், அந்த ரோட்டையே பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணுறாங்க, வீட்டு வாசல்லையே நின்று இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, டோரை வந்து லாக் பண்ணிட்டு போய் படுக்க போகிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா பீட்டர் வந்து ஸ்பெண்டிங் த நைட் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட், அந்த பிளைண்ட் ஃப்ரெண்டு கூட அவன் நைட்டு தங்கிட்டான், அவன் அங்கேயே இருக்க போகிறான், அதனால தான் அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டிசைட் பண்ணிடுறாங்க. தட் ஷி வுட் ஸ்கோல்ட் ஹிம் இன் த மார்னிங் ஃபார் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹோம் வித்தவுட் பர்மிஷன். அவன் காலையில் வரட்டும், அவனுக்கு இருக்குது. ஒருத்தங்க நான் வந்து என்ன சொன்னேன், போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடணுன்னு சொன்னேன், அவன் என்கிட்ட பர்மிஷன் வாங்காமே அங்கேயே நைட்டு அவரோடய ஸ்டே பண்ணிட்டானா, அவன் வரட்டும், காலையில் வரட்டும், நான் அவனை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கதவெல்லாம் சாத்திட்டு தூங்க போயிட்டாங்க. Peter tried to whistle, but his teeth chattered with the cold. He thought of his brother and sister in their warm beds
and of his dear father and mother. I must not let them be drowned, he thought. I must stay here until someone comes if I have to stay all night. So பீட்டர் வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தான், யாருக்கும் கேட்கல. ஸோ அவனோட எனர்ஜி லெவலும் டவுன் ஆகிட்டே வருது, ரொம்ப கையெல்லாம் விரைச்சி போயிருச்சு. ஸோ அவன் என்ன டிசைட் பண்ணுறான்னா விசில் பண்ணலாம், விசில் பண்ணி சவுண்டு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுடைய டீத் என்ன ஆகுது, சாட்டர்டு. அந்த குளூரில் இப்போ நம்ம பல்லெல்லாம் கிடுகிடுகிடு நடுங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல்லெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவனால் விசிலும் பண்ண முடியல. அப்போ அவன் என்ன நினச்சி பார்க்குறான்னா, இந்நேரம் நம்ம வீட்டில் அவனுடைய பிரதர் சிஸ்டர் நல்லா போர்வையெல்லாம் போத்திட்டு சுகமாக இதமாக தூங்கிட்டு இருப்பாங்க குளூருக்கு, நம்ம அம்மா அப்பாவும் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் வந்து இங்கே இருந்து தான் ஆகணும். ஏன்னா நான் போயிட்டேன்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி என்னுடைய கண்ட்ரி பீப்புள்ஸும் எல்லாமே ட்ரவுண்டு முழுகி செத்துருவாங்க, அதுக்கு நான் விடமாட்டேன். என்ன ஆனாலும் சரி யாராவது இங்கே வந்து என்னை ஹெல்ப் பண்ணுற வரலும் நான் இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு அப்படியே அங்கேயே உக்காந்துட்டான். அந்த ஹோல்ல இருந்து ஃபிங்கரை எடுக்கவே இல்லை. The moon and stars looked down on the child crouching on a stone on the side of the dike. His head was bent and his eyes were closed, but he was not asleep. For every now and then he rubbed the hand that was holding back the angry sea. ஸோ என்ன ஆகுதுன்னா நைட் ஃபுல்லாக அப்படியே அவன் ஸ்டே பண்ணிட்டான், யாருமே வரல, யாரும் பார்க்கல. அப்படியே அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், அப்படியே கையை இன்னொரு ஒரு ஃபிங்கர் ஒரு ஹேண்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கரை வந்து அவன் என்ன பண்ணிட்டான் ஹோலில் உள்ளே விட்டுட்டான், தண்ணி வெளியில் வராத மாதிரி தடுத்துக்கிட்டான். அதான் இன்னொரு ஹேண்ட் என்ன பண்ணுறான்னா கையை தேய்ச்சி விட்டு ரப் பண்ணுறான். ரப்னா தேய்க்கிறது, தேய்ச்சி சூடு பண்ணுறான், உடம்பு சூடுபடுத்திக்கிறான். அப்படியே அவன் தலையை குனிஞ்ச மாதிரி சாஞ்சி கண்ணை மூடி படுத்துட்டான். ஆனால் அவன் தூங்க கிடையாது, அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்படியே முனங்கிட்டே உட்காந்துருக்கான். ஸோ என்ன பண்ணுறான், சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கான், யாராவது வாங்க யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி பெயினில் கத்துறான். அதாவது அந்த சவுண்ட் வந்து ரொம்ப முனங்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கான். I will stand it somehow, he thought. So he stayed there all night, keeping the sea out. So night full-ஆ அவன் அங்கே டிசைட் பண்ணி உட்காந்துட்டான். Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. Looking over the edge, he saw a child clinging to the side of the great wall. ஸோ அடுத்த நாள் விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்து அந்த வில்லேஜ் மேன், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மேன் வந்து வேலைக்கு போகிறதுக்காக ஒர்க்குக்கு போகிறதுக்காக அடுத்த நாள் காலையில் அந்த டைக்ஸோடைய சுவரோடைய மேல் பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னா முனங்கல் சவுண்டு, கிரவுண்ட் அப்படின்னா பெயினால முனங்கிறது கத்துறது, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா அங்கே ஒரு சின்ன குழந்தை வந்து உட்காந்துட்டு இருக்கான், டைக்கை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்துட்டு அந்த மேன் வேக வேகமாக கீழே போய் இறங்கி போகிறான். போனால் யாரு, அங்கே பீட்டர் தான் இருக்கான். வாட்ஸ் த மேட்டர், ஹி கால்ட், ஆர் யூ ஹர்ட், என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை, உனக்கு எதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மேன் கேட்குறான். ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக், பீட்டர் ஏல்டு, டெல் தெம் டு கம் குயிக்லி. அவன் அப்புறம் சொல்கிறான், இந்த மாதிரி ஹோல் விழுந்துருச்சு, நான் வாட்டரை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்கேன், நைட் ஃபுல்லாக நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் போயிட்டு சீக்கிரம் எல்லாத்துட்டையும் சொல்லி மெசேஜ் கொடுத்து சீக்கிரம் சரி பண்ணுற ஆளுங்களும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். The alarm was spread. People came running with shawls and the hole was soon mended. ஸோ அப்புறமேல் என்ன ஆகுதுன்னா அங்கே நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. உடனே எல்லாருமே வந்து அந்த மண்வெட்டி அதுக்கு தேவையான சிமெண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டெல்லாம் கலந்து அந்த இதை வந்து அடைச்சிட்றாங்க, அந்த ஹோலை வந்து அடைச்சிட்றாங்க, சரி பண்ணிடுறாங்க. They carried Peter home to his parents, and before along the whole town knew how he had saved their lives that night. To this day they have never forgotten the brave little hero of Holland. ஸோ அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பீட்டரை வந்து தூக்கிட்டு போய் அந்த ஊர் மக்களே கொண்டாடுறாங்க.
இந்த மாதிரி ஒரு பையன், சின்ன பையன் இவ்வளோ தைரியமாக இருக்கான், இவன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி அவனை தூக்கிட்டு கொண்டாடிட்டு போயிட்டு அவனுடைய வீட்டில் இறக்கி விடுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி இறக்கி விடுறாங்க. அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இப்படி தான் நடந்தது, இவன் தான் வந்து நம்ம எல்லா உயிரையும் காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரலுமே அவனை வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து அந்த எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஸ்டோரி சொல்லி வளர்த்துறாங்களாம். அவன் வந்து இப்பயுமே என்னது பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்டா இருக்கான். யாரும் பார்த்தீங்கன்னா பீட்டர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம இந்த பிரேவ் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ரொம்ப நல்ல ஸ்டோரி தான், ஈஸியாக இருக்கும், நல்லா கிளியராக கேளுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறுபடியும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.